ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டின்னருக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை இது மாதிரி சுடு தண்ணியில் பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். கொதிக்கிற தண்ணியில் இது மாதிரி காலிஃப்ளவரை போட்டுட்டு இது கூடவே மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போட்டுட்டு ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 தக்காளி, ஒரு 6 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, நெக்ஸ்ட்டு ஒரு 5 முந்திரி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றிடுங்க. இதை ஆற வச்சு மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணுங்கள், இல்லைனா டக்குன்னு மசாலா வந்து கருகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவரை உள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, கொஞ்சமாக சோம்பு, ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள், தேவையான அளவு வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாய் தூள், கொஞ்சம் தனியா தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம அந்த ஷாலோ ஃப்ரை பண்ண காலிஃப்ளவரையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப கிரேவி திக்காக இருக்குங்கிறனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே இந்த மூடி எடுத்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா வந்து குக் ஆகிடும். அவ்வளோதான். ஃபைனலாக கொரியண்டர் லீஃபும் கஸ்தூரி மேத்தியும் போட்டு இறக்குனிங்கன்னா நம்ம கிரேவி ரெடி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அடுத்தடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். See you.